Hi, Assalamu alaikum. Welcome to my channel Health and Beauty Tips. This video sponsored by genreviews.online. genreview பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் genreviewவோட வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஐகார்ட்லேயும் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்கின் ஹெல்த் டிப்ஸ். ஹவு டு மெயின்டைன் ஹெல்த்தி ஸ்கின், அதாவது நம்மளோட ஸ்கின்னை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் தோலை ஆரோக்கியமாக இருக்க சில முக்கியமான ஸ்கின் கேர் குறிப்புகளை பற்றி இதில் நான் சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு ஒன் தோலை சுத்தமாக்குதல். தினசரி மெல்லிய கிளிசரினை பயன்படுத்தி முகம் சுத்தப்படுத்தி தன் இயற்கை ஈரப்பதத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும். செகண்ட் ஈரப்பதம் கொடுங்கள். உங்கள் தோல் வகைக்கு ஏற்ப ஈரப்பதம் கொடுக்கக்கூடிய மாய்ஸ்சரைசரை பயன்படுத்தி தோலை மிருதுவாகவும் பசுமையாகவும் வைத்திருங்கள். தேர்ட் சன்ஸ்கிரீனை பயன்படுத்துங்கள். யூவி கதிர்களை தடுக்க, அதாவது சூரிய ஒளியிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்க ஒரு பரந்த அளவிலான SPF 13 அல்லது அதற்கு மேல் கொண்ட சன்ஸ்கிரீனை தினசரி பயன்படுத்துங்கள். அதில் ஃபோர்த் நீர் பருகுங்கள். அதாவது அதிகமாக தண்ணி, அதாவது 8 லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கிறது மூலயமா நம்மளோட தோல் ஈரப்பதமாக வச்சுருக்கோம் எப்போவுமே. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கணும். ஃபிஃப்த்து பரபரப்பான செல்களை நீக்குதல். அதாவது இறந்த செல்களை நம்ம முகத்தில் இருந்து நீக்கிறது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, வாரத்தில் 2 முறை, 1 அல்லது 2 முறை எக்ஸ்பொல்யூஷனை பயன்படுத்தி இறந்த செல்களை நீக்கிட்டு புதிய செல்களை வளர வைக்கணும். ஸோ அதனால் வீக்லி 1 or 2 டைம்ஸ் எக்ஸ்பொல்யூஷனை யூஸ் பண்ணி நம்மளோட புதிய செல்களை வளர்த்துக்கலாம். சிக்ஸ்த்து சரியான உணவு. அதாவது பழங்கள், காய்கறிகள், நலவளமான கொழுப்புகள் மற்றும் புரதம் நிறைந்த உணவுகளை உட்கொண்டு தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு 7th புகைத்தல் மற்றும் மதுவை தவிருங்கள். அதாவது புகைத்தல் மற்றும் அதிக அளவில் மது அருந்துவதனால நம்மளுடைய தோல் விரைவில் பாழாகிவிடும். ஆகையினால் நம்ம மதுவையும் புகைத்தலையும் தவிர்த்து கொள்ளலாம். 8th நல்ல தூக்கம். 7 அல்லது 9 மணி நேரம் தூங்குவதன் மூலம் உங்களுடைய தோல் தன்னை மறுபடியும் சீரமைக்க உதவுகிறது. அதனால் 7 அல்லது 9 மணி நேரம் தூங்குவது நல்லது. 9th அதிகமாக முகம் கழுவ வேண்டாம். முகத்தை அதிகமாக கழுவுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, அதிகமாக முகம் கழுவுறதுனால நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய இயற்கையான எண்ணெய்கள் வற்றிவிடும். நம்மளுடைய முகம் வறண்டு காணப்படும். ஸோ அதனால் முகம் அதிகமாக கழுவுறதை தவிர்த்து கொள்ளலாம். 10th செயல்திறன் மிக்க பொருட்களை தேர்வு செய்யுங்கள். அப்படின்னா என்னென்ன அப்படின்னு கேட்குறீங்களா? வைட்டமின் C, ஹயாலுரோனிக் ஆசிட், ரெடினாய்ட்ஸ் போன்றது கொண்ட பொருட்கள் தோலை டெக்ஸ்சரைசரை மேம்படுத்தும், மங்கல்களை குறைக்கவும் உதவும். அதனால் இந்த சத்துக்கள் நிறைந்த பொருட்களை நம்ம அதிகமாக உட்கொண்டு நம்மளோட செயல்திறனை அதிகப்படுத்திக்கலாம். இந்த குறிப்புகளை உங்கள் தோல் தேவைக்கு ஏற்ப சரி செய்து பயன்படுத்தினால் உங்களுக்கு ஆரோக்கியமான தோலை பெற உதவும். Again once this video sponsored by genreview.online. genreviews பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் genreviewவோட வெப்சைட் லிங்க்கை கொடுத்துருக்கேன். அண்ட் ஐகார்ட்லேயும் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.